ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்தீஸ் ஃபோட்டோ பக்கெட். இன்றைக்கி வீடியோவில் ஒரு டிஐஒய் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து பார்க்க போகிறோம் இல்லையா? பட் ரொம்பவே சிம்பிளாக இருக்க போது பாருங்கள். ஸோ எங்கள் மேல் ஸ்லாப்பில் 1000 தான் நம்ம எடுத்து வச்சுருந்தாலும் இந்த மாதிரி பொருள் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுதான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்றதை வாங்க பார்த்துடலாம். இந்த ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் செய்கிறதுக்காக வழக்கம் போல் நான் ஒரு அட்டைப்பெட்டியை தாங்க எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால இதில் திங்ஸ் நிறைய நம்ம வச்சுக்கலாம். மேல் பகுதியே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. எனக்கு அது தேவையில்லை, அதனால் அதை வந்து 4 பக்கமும் கட் பண்ணி எடுத்து தூர போட்டுடலாம். மேல் பகுதி கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. ஸோ அடுத்து இந்த மாதிரி சைடில் வந்துட்டு ஒரு வளைவு மாதிரி போட போகிறேன். வளைவு போட்டு அதை கட் பண்ணி எடுத்துகிட போகிறோம். இந்த மாதிரி தாங்க இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஸோ எப்போயும் போல் அதே கட்டமாக இதுக்கு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு தோணுச்சு. அதனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு வளைவு போட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரெண்டு சைடுமே வளைவு மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணியாச்சுங்க. கட் பண்ணினதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருக்குது, அழகாகவே தெரியுது. இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ அது ஹைட்டு குறைஞ்சிருச்சு. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஹைட்டாக இருக்க பகுதியை நம்ம கட் பண்ணணும் இல்லையா? ஸோ நீங்கள் யோசிக்கலாம், நல்லா இருக்கிற டப்பாவை எதுக்காக இப்படி கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு. என்னோடய ஸ்லாப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இந்த பெட்டி பெருசாக இருக்குது. அதை சரி கட்டுறதுக்காக தாங்க இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன். நம்ம சைடில் வளைவு மாதிரி கட் பண்ணியிருந்தோம் பாருங்கள், அங்கே வந்து செவ்வக வடிவத்தில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதை எதுக்காக கட் பண்ணிகிட்ருக்கேன்றதை நான் சொல்லவே வேணாம், கண்டிப்பாக உங்களுக்கு நேரம் தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, கைப்பிடிக்காக தான் கட் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் இல்லையா? அதனால் சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு தான் பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயமும் இருக்குங்க, என்னென்னா டப்பா பெருசு, ஸோ பொருளும் அதிகமாக வைப்பேன் இல்லையா? வெயிட்டாக இருக்கும்போது தூக்கிறதுக்கு இந்த கைப்பிடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் கட் பண்ணுற வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க, அவ்வளோதான். ஸோ ஒட்ட போகிறோம். சார்ட் பேப்பர் வச்சு தான் ஃபுல்லாக ரேப் பண்ணியிருக்கேன் நான். இதுக்காக நான் டபுள் சைட் டேப் எடுத்திருக்கேன். அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக டக்குன்னு நம்ம வேலையை முடிச்சு கொடுத்துரும். அதனால் கம் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் நான் கவனித்த ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன். அதை யூஸ் பண்ணும்போது கையில் பிசு பிசுன்னு ஒட்டும், அங்கங்கே எங்கேயாவது வடியும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு டைமும் வேஸ்ட்டு. ஸோ இது வந்துட்டு அப்படி இல்லைங்க, ரொம்பவே சிம்பிளாக டக்குன்னு நம்ம வேலையை முடிச்சு கொடுத்துரும். அதுக்காக தான் சொல்கிறேன். சின்ன சின்ன டப்பாலாம் நம்ம வந்துட்டு ஒட்டுறோம், சார்ட் பேப்பர் கவர் பண்ணுறோம்னா பிரச்சனை இல்லைங்க. கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்னு வைங்களேன், அங்கே தாங்க ப்ராப்ளம். என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நடுநடுவில் காற்று போயிடும், நம்மளால் ஒழுங்காக ப்ராப்பரான ஷேப்பில் ஒட்ட முடியாது. ஸோ சூப்பர் டிப் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி கீழே அந்த ஷேப் எந்தெந்த இடத்துல நம்ம மடக்கிறோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி விரலை வச்சு இப்படி பிடிச்சி விட்டிங்கன்னா அழகாக அந்த ஷேப் வந்துட்டு அச்சு கிடச்சிடும் நமக்கு. ஸோ இந்த அச்சு வச்சு நம்ம அழகாக அதே லைனாக ஒட்டிக்கிறலாம். நீட்டாக பர்ஃபெக்டாக வரும், எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த டப்பா கொஞ்சம் பெருசு இல்லையா? அதனால் இதுக்கு 2 சார்ட் தேவைப்பட்டுச்சுங்க. ஒரு முழு சார்ட் வந்து 2 பக்கத்துக்கு காலி ஆயிடுச்சு. அதனால் நம்ம சைட்ஸில் ஒட்டுறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ அதில் வந்துட்டு கைப்பிடிக்காக நான் வரைஞ்சிருந்தேன் இல்லையா, கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, சேம் இதுலேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒட்டுறதுக்காக. வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக தாங்க போட்டிருக்கேன், ஆனாலுமே நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவாங்கன்றது எனக்கு புரியுது. ஸோ இதை பார்க்குறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கோ அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு பின்னால் பாருங்கள் இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது. ஆமாம், ஸோ டேப்பு, இந்த சார்ட் பேப்பர், கலர் பேப்பர் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணணும். வெளிப்பக்கத்து போல் இப்போ உள்பக்கமும் ஒட்டியாச்சுங்க. ஸோ வேலை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. பட் இன்னும் குட்டி குட்டியாக வேலை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் டெக்கர் பண்ணிடலாம். கொஞ்சமாக லைட்டாக டெக்கரேஷன் பண்ணும்போது இன்னமும் அழகாக இருக்கும். ஸோ வாங்க காட்டுறேன். நான் அதுக்காக இந்த மாதிரி பீச் கலரில் ஒரு சார்ட் பேப்பரை கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. சுற்றி பெல்ட் மாதிரி சுற்றி விட போகிறோம். ஃபெவிக்விக் வச்சு யூஸ் பண்ணேன், பட் ரொம்பவே மோசமாக போயிடுச்சு, வடிஞ்சு ஊற்றிடுச்சு, என் கையெல்லாம் ஒட்டிக்கிச்சு வேறு.
அதனால் ஃபெவிஸ்டிக் வச்சு அழகா ஒட்டியாச்சுங்க. நல்லாவே ஒட்டிருச்சு. ஸோ ஃபெவிக்விக் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து கவனமா யூஸ் பண்ணுற மாரி தாங்க இருக்கு. நம்ம ஒட்டது எல்லாமே அழகா காய்ஞ்சிருச்சுங்க. இந்த மாரி ஒரு குட்டியோண்டு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் சைடில ஒட்டியிருக்கேன். எவ்வளோ க்யூட்டா இருக்கு பாருங்க. செமையா இருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அழகா ஒரு கூட மாதிரி இருக்குங்க பார்க்கறதுக்கு. எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஆனா இந்த கைப்பிடிய விட்டுட்டோம் பார்த்தீங்களா? ஸோ கைப்பிடிக்காக இந்த கருப்பு கலர் பேப்பரை எடுத்திருக்கேன். எதுக்காக எடுத்திருக்கேன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் சொல்லிடுறேன். கைப்பிடியை நம்ம அடிக்கடி தூக்கும்போது கைப்பட்டு அழுக்காயிரும். அதனால தான் இந்த கருப்பு கலர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வழுவழுன்னு அழகா இருக்கு. ஃபினிஷிங் செமையா வந்துருச்சுங்க. ஏதோ குறையிற மாரி இருக்குல்லங்க. ஆமா. சைடில இருக்கிற அந்த 4 குட்டி குட்டி இடம் தான். ஸோ அதையும் ஃபில்லப் பண்ணிட்டோம்னா நல்லா பக்காவா ரெடி ஆயிரும். இப்போ பாருங்க எவ்வளோ அழகா இருக்குல்ல. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்குங்க. செம கியூட்டா இருக்குது. இதில எந்த பொருளுமே வைக்கிறதுக்கு கூட எனக்கு மனசு வரலைன்னா பார்த்துக்கோங்க. காலியா இருந்த இடத்துலலாம் பூவ ஒட்டியாச்சுங்க. இந்த விளிம்பு மட்டும் கொஞ்சம் சுமாரா தாங்க இருந்துச்சு. அதனால டக்குன்னு டபுள் சைட் டேப்ப எடுத்தேன். மெல்லிசா கட் பண்ணேன். அழகா ஒட்டிட்டேங்க. ஸோ சிம்பிள்ல ரொம்ப ஈஸியாவே வேலை முடிச்சிடுச்சு. பொருள் அதேதாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4, 5 டப்பாவா இருந்துச்சு. அந்த 4, 5 எல்லாத்தையும் குறைச்சு ஒரே டப்பால முடிக்க போறேன். ஸோ அப்படி வைக்கும்போது நமக்கு அந்த இடம் ரொம்ப மெஸ்ஸியா இல்லாம கொஞ்சம் நீட்டா இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல. எங்க வீட்ல சார்ட்லாம் நிறையவே வச்சிருக்கேங்க. ஆனா, அத வைக்கிறதுக்கான சரியான இடம் தான் இல்ல. ஸோ அதுக்காகவே ஒரு ஆர்கனைசர கண்டுபிடிச்சேன். அதான் சார்ட் ஹோல்டிங் ஆர்கனைசர். நானே வச்ச பேருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ இதுக்கு வந்து நான் 2 சார்ட் தான் யூஸ் பண்ணுனேன். ஒண்ணு இந்த ப்ளூ கலர். இன்னொன்னு இந்த ரெட் கலருங்க. சுத்தி விட்டுருந்தேன். அவ்வளோதான். ஜஸ்ட் இப்போ நம்ம அத ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இதுவும் ரெடி பண்ணியிருந்தேன். பட் பார்க்க ரொம்பவே சிம்பிளா, ரொம்பவே ஈஸியா பட் ரொம்ப 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 அழகா இருந்த மாரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டப்பால ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குங்க. எந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு அழகா இருக்கோ, அந்த அளவுக்கு பேக் சைட் நீட்டா இருக்காது. ஏன்னா, நான் பின்னாடி சார்ட் போட்டு கவர் அப் பண்ணல. என்கிட்ட சார்ட் அந்த நேரத்தில இல்லங்க. அதனால விட்டுட்டேன். பட் இத 8 மாசமா நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். சூப்பரா இருக்குது. எல்லா சார்ட்டுமே இதுக்குள்ள அடக்கமா இருக்குது. அங்கங்க சரிஞ்சு விழுகல. ரொம்ப நீட்டா அடக்கமாவே இருக்கு. சூப்பரா இருக்குன்னு சொல்லுவேன் நானு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.